என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சிறார்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஏன் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது என்று சொன்னால், நல்ல காரியங்களை காலையில் செய்கிறோம். அன்று முழுவதும் நாம் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற வேண்டும். உலக மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். பாசை தெரிகிறதோ தெரியவில்லையோ, அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்த்தே பாசை தெரியாதவர்களும் இப்பொழுது நம் நிகழ்ச்சியை பார்த்து செய்கிறார்கள். அங்கேருந்து தொலைபேசியில் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள், ஹிந்தியிலே பேசுகிறார்கள். நான் இந்த ஆசனத்தை செய்தேன், அந்த ஆசனத்தை செய்தேன், இந்த நோய் நீங்கிவிட்டது, அந்த நோய் நீங்கிவிட்டது என்று சொல்லும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இது யோக கலையாக உலக கலையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு நாதல்ல வித்யோதயா பள்ளியில் அம்பத்தூரிலிருந்து இங்கே சித்தார்த் ஸ்ரீ விக்னேஸ்வரி, சித்தார்த் 3வது வகுப்பு, விக்னேஸ்வரி 6வது வகுப்பு, 7 வயசு 12 வயசு. அதன் ஆசிரியரை பற்றி பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். எஸ் லட்சுமி அவர்கள் அங்கே டிஎன்ஒஎஸ் யோகாவில் படித்திருக்கிறார்கள். எம்எஸ்சி பிஎட் பள்ளியிலே மாணவர்களை அற்புதமாக யோகாசனம் செய்ய வைத்திருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் இப்பொழுது உசட்டாசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே மெதுவாக முட்டு போட்டு எழுந்திரிங்க, காலை அகலமாக வைங்க, கையை மேலே கும்பிடுங்க, இடுப்பை முன்னே தள்ளணும், ஹிப்பை முன்னால் தள்ளி அப்படியே பின்னால் வளைங்க, கும்பிட்ட உசட்டாசனம். அவ்வளோதான், அப்படியே போதும். கும்பிட்ட உசட்டாசனம். மார்பகம் விரியப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். நுரையீரல் விரிவடைகின்ற காரணத்தினால் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்மா, பிராங்கடிஸ், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் முழுமையாக சரி செய்யப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே மெதுவாக மேலே முன்ன போங்க, உட்காருங்க, காலை சுருக்கி உட்காரு, கையை கீழே கொண்டு போ, முட்டில் வச்சுக்கோ, கையை கீழே இறக்கு, முட்டில் கை வை, முட்டில் கை வைடா, மூச்சு நல்ல மூச்சு இழுக்கணும், நல்ல மூச்சு. சரி, இப்போ ஒருவருக்கு நேராக பாரு, அப்படியே டர்ன் பண்ணி நல்ல மூச்சு எடுத்துக்கோ, அப்படியே எழுந்துரு, காலை கொஞ்சம் அகலப்படுத்து, கையை மேலே உயர்த்தி கும்பிடு. அப்படிதான். விரலெல்லாம் சேர்த்துடணும். இங்கே பாரு, வளையக்கூடாது, விரல் எல்லா விரலையும் இப்படி சேர்த்துருக்கணும். சரி, நிமிர்ந்து பின்ன வளையணும், இடுப்பை முன்ன தள்ளணும், பின்ன விளை. விரலை சேரு, எல்லா விரலையும் சேர்த்துரு. இடுப்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, மார்பகம் விரியப்படுகிறது, தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கப்படும். அதுதான் இதில் ஆச்சரியம். சின்ன ஆசனம், பலனோ அதிகம். மெதுவாக உட்காரு. கேன்சரில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் கேன்சர் வித் யோகாவினால் நாம் கேன்சரை நீக்க முடியும் என்று ப்ரூவ் பண்ணி பிஹெச்டி வாங்கியிருக்கிறார்கள். என்று சொன்னால் ஏன் கேன்சரை நாம் நீக்க முடியாது? பெரிய கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஹாங்காங்கில், அங்கே உள்ளவர்களை 10-20 பேரை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு யோகாசனம் கற்றுத்தந்து இயற்கை உணவுகளை கொடுத்து முழுமையாக நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்த பின்புதான் அவர்கள்
பிஹெச்டி கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கேன்சர் என்பது முழுமையாக நீக்க முடியாத வியாதி என்று நீங்கள் சொல்லக்கூடாது. கேன்சரையும் நீக்கி விடலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் செய்வீர்களானால் உங்களுக்கு கேன்சரே வராது. அப்புறமெல்லாம் நீக்கிறத பார்க்கணும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை அனுதினமும் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.